முடி இருக்கா இல்லையா? பப்பா இருக்குமா இல்ல கருப்பா இருக்குமா? கீழே வரைக்கும் முடி இருக்கு, கீழையும் மேல இருக்க அதே கலர் தான் இருக்கு ப்ரோ. ஒரு சேஞ்சஸும் இல்ல. பாவம் ப்ரோ. எப்பவுமே இது வரைக்கும் பாக்குறதுனால கீழே எப்படி இருக்கும்னு தெரியல போல. நல்லா பாத்துக்கோங்க. டவுட் தீர்ந்துச்சா? போதுமா? இன்னும் வேணுமா? யாரா இருந்தா இது மாதிரி கேள்வி வாங்கிட்டது? எவ்வளவு நல்ல பொண்ணு, எப்படா அதுக்கிட்ட கேள்வி கேட்கிற? எவ்வளவு ஒழுங்கா பதில் சொல்றான். இந்த மாதிரி எது பண்ணாலும் விளக்கம் தர முடியுமாடா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அது சரி, ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது தானே கோவம் வரும். டெய்லி நடக்கும்போது பின்னல் தான் வந்து நம்ம முன்னாடி போடக்கூடாது. நாமளும் போடக்கூடாது. திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் பின்னல முன்னாடி போடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க. அதாவது பின்னலை வந்து முன்னாடி போட்டு தலை ஃபுல்லா இருக்கிறப்போ வந்து முன்னாடி விடுற வழக்கம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்காலத்துல வேசி குல பெண்கள், தாசி குல பெண்கள், இவங்க கிட்ட இந்த ஒரு வழக்கம் இருந்தது. மற்ற ஆண்களை கவர்வதற்காக அந்த மாதிரி பின்னலை முன்னாடி போடுறது, தலையில இருக்க பூ வந்து முன்னாடி கொண்டு வைக்கிறது, இது வந்து ஒரு வழக்கத்துல வச்சிருந்தாங்க. இந்த ஒரு காரணம் தான் வந்து பெண்கள் வந்து பின்னல் வந்து முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமும் கூட. இப்போ கூட ஸ்கூல்ல நிறைய டீச்சர்ஸ் வந்து பின்னல் வந்து முன்னாடி போட்டு கலவு பண்ணவே மாட்டாங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய கிடையாது. அம்மா தான் வந்து இதை சொல்லணும், நீங்க சொல்லிடுறேன். ஆட்டிக்கிட்டிகளே பங்கு பங்குன்னா ஆன பங்கி அப்படின்னா பெண்ணு. கரெக்டா? தப்போ? எது இப்படி இருந்தாலும் சரி, மாட்டிக்கினாங்க. நான் எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்ணிருக்கேன், ஆனா இங்க வந்து பார்த்தாதான் எனக்கு புரியுது. விவசாயிங்க அவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால யாருமே அரிசிய வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல உணவு சாப்பிடுவோம், விவசாயத்தை காப்பாற்றுவோம். சூப்பர். உங்களுக்குலாம் இந்த விவசாயிகளோட கஷ்டம் புரியுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சர்ப்ரைஸ் அவனுக்கு இல்லடா, உனக்கு தான். एक मिनट मैं बता मेरे को क्यों दिखाएगा? शर्ट पहन तू तेरी जल्दी पहन और ये बॉडी कहीं और दिखाया करो. இந்த அடியும் அவமானம் உனக்கு தேவையா? சட்டைய எங்க அவுத்து காட்டுவோம் அங்க அவுத்து காட்டுங்க. கண்ட இடத்துல காட்டினீங்கன்னா இப்படிதான். அடிக்கடி சொல்றிய அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். ஏப்பா சொல்றதுதான் கொஞ்சம் எடுத்துக்கலாம்ப்பா. அவருக்கே பிடிக்கலன்னும் போது ஏப்பா அதெல்லாம் பண்றீங்க? நல்ல வேலை பொண்ணா இருந்ததுனால அடி அவ்வளவு இல்ல. ஆம்பளையா இருந்தா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு அதோட வலி.
இதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசுல பண்ணதான் ஞாபகம் வருது. அவுட்டாலும் சரி நாட்டத்தை கிளச்சி விடணும். நம்ம மட்டும் தான் ஜெயிக்கணும், எப்பவும் ஜெயிக்க கூடாது. நான் கூட எவ்வளோ கவுத்து படுத்துட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சேன். அப்புறமா பார்த்தா இவன் படுத்துட்டு இருக்கான். நீங்க பாவீங்களா, அசிங்கமா கூப்பிடுன்றானுங்க, அக்காவோட கூப்பிடாதுன்றானுங்க. அப்ப அசிங்கமா கூப்பிடுங்களா இதெல்லாம்? அதாவது இந்த மயிரேல உயிர் தப்பிச்சான் அப்படின்னா தெரியுங்களா, அது இவன் தான். எப்படி தப்பிச்சான் பாருங்க. എന്റെ മിത്രേട്ട് ആ കുഞ്ഞിന് എന്ത് ക്യൂട്ടാണോ കേശുരാനൊക്കെ അതിനെ എടുത്തിട്ടില്ലെങ്കിൽ വെക്കാൻ തോന്നി കുഞ്ഞിനെ വിടടി, അതിന്റെ അമ്മേനെ നോക്ക്. പൊളിയായിട്ട് മനക്കിട്ട് കണ്ടിട്ട് മരിച്ചു വരുന്നുണ്ട്. കുഞ്ഞിന കുഞ്ഞിന എടക്കടിക്കണം ഓടക്കടിക്കണം. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வேற ஏதோ தோணுது. யாரா அதை பண்ணுது? ஆனா கரெக்டா பண்ணிருக்கலாம். அந்த கருவம் முடிச்ச கொசு விடியாத்தால 3 மணிக்கு தாண்டா வந்து கத்திக்கிட்டே இருக்கும். என்ன கேக்க அதுல இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு. என்ன அது சுடுகாட்டு கூப்பிட்டு? ஏய் செம்மையா ஷார்ட் தான், ஆனா செம்மையா இருந்தது. எல்லாரும் வரும்போது அப்படிதான் இருக்குது. ஆனா செம்மையா. காதல் தோழிக்கு முன் பிரியா, காதல் தோழிக்கு பின் பிரியாணி. முதல்ல பிரியா, அப்புறமா பிரியாணி. முதல்ல பிரியாவுக்கு லவ்வரு, அப்புறமா பிரியாணிக்கு லவ்வரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்பைடர்மேன் கிட்டயே இந்த டேலண்ட் கிடையாதுப்பா. தயவு செய்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா, சகிக்க முடியலடா. அவனை கட்ட விடுறா. ஏய் அவன் ஒழுங்கா கட்டிருப்பா, ஏன்டா அவனை 8 கால் பூச்சி மாதிரிலாம் கட்ட விடுறீங்க தாலி? இந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த பொண்ணு கூட வாழும்போது அவன் எவ்வளவு கஷ்டப்பட போறான்னு தெரியல. எல்லாரும் தான் நானும் நினைச்சேன். இதுக்கு என்ன கமெண்ட் பண்றது எனக்கு தெரியல.